ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ் எல்லாருக்குமே வர ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் வந்து சில்க் த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க. சில்க் த்ரெட் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட் வந்து கட் ஆகும் தான். எல்லாருக்குமே வந்து த்ரெட் கட் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம த்ரெட் கட் ஆகுறதுக்கு நீடிலும் வந்து ஒரு ரீசன் தான் நமக்கு. இப்போ நீங்கள் துலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த நீடிலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டை பொறுத்து அந்த த்ரெட் வந்து கட் ஆகும். நம்ம த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதை பொறுத்து வந்து த்ரெட் வந்து கட் ஆகும். நம்ம அதனால நீடில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து நான் வந்து எப்போவுமே அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ இந்த அயன் நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸாக இருக்கும். கொஞ்சம் நல்லா துலிப் நீடில் விட இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. நான் துலிப் நீடில் விட இதோட ஷார்ப்னஸ் வந்து அதிகம் தான் இது. பட் இருந்தாலுமே இந்த நீடில் பாருங்கள். இந்த நீடில் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நீடில் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஷார்ப் அதிகமாக இருக்கிறதுனால த்ரெட் வந்து கட் ஆகும். நம்ம இதையே வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் வந்து இந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நீடிலுக்கும் வந்து ஒரு பாண்டிங் வந்துடும். நம்ம அந்த நீடில் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீடில் வந்து யூஸ் பண்ண அந்த ஷார்ப்னஸ் வந்து ஸ்மூத் ஆகிடும். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கரெக்டாக நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாகிடும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த எட்ஜு. அதனால் இந்த எட்ஜ் பட்டாவே வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நீடில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து கட் ஆகாமல் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்போவுமே ஒரே நீடிலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஒரே நீடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு கட் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிடும். இந்த அயன் நீடில்லாம் வந்து சீக்கிரமாக வந்து உடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த அயன் நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம துலிப் நீடில் யூஸ் பண்ணாலுமே அதே மாதிரி தான். நீங்கள் ஒரே நீடிலில் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நீடிலுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும். அந்த நீடில் வந்து நீங்கள் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்காது. நீங்கள் அடிக்கடி நீடில் வந்து மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகிற ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து கட் ஆகிறத அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நீடில் பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை எப்போவுமே இந்த மாதிரி இப்போ நம்ம டபுள் த்ரெட் எடுக்கிறோன்னா நம்ம தரையில் வைக்கக்கூடாது. எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. தரையில் வச்சா அந்த த்ரெட் வந்து சிக்காகும். த்ரெட்டு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்த த்ரெட்டை வந்து சிக்காகிறது இல்லாமல் கட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு கீழே ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ரொட்டேட் ஆகுமாகாண்டி உங்களுக்கு வந்து சிக்காகிற சான்ஸும் கிடைக்காது. ஸ்மூத்தாக வந்து நம்ம த்ரெட் இப்படி எடுக்கும்போது நமக்கு அந்த த்ரெட்டை வந்து அழகாக அப்படி ஸ்மூத்தாக வரும். அதனால் த்ரெட்டை கட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸ்டிச் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே த்ரெட்டை இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆகாது. இதே மாதிரி நம்ம ஃப்ரேம் கீழே வச்சுட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து நம்ம எப்பவுமே இப்படி எடுப்போம். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல இப்படி த்ரெட்டை பிடிக்கும்போது எப்பவுமே இந்த இடம் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இப்படி இழுக்காதீங்க. இப்படி பிடிச்சி இழுக்காமல் அப்படி ஸ்மூத்தாக விடுங்க. அப்படியே லைட்டாக இருந்தால் போதும். சும்மா லைட்டாக நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்தால் போதும். நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது. ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம நீடில் வந்து இப்படி த்ரெட்டை இப்படி பிடிச்சி நம்மளால் இப்படி எடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா நம்ம இந்த த்ரெட் இப்படி போகும்போதே அந்த ஷார்ப்பில் பட்டு கட் ஆகிடும். அதில் வந்து த்ரெட்டை வந்து இந்த இடத்துல பிடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப லூஸாக இப்படியும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டாக இப்படி பிடிக்கக்கூடாது. கரெக்டாக மீடியமாக வச்சு
த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரேமு கீழே. இப்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் நீடில் எப்பவுமே இப்படி டைரெக்டாக இப்படி இன்சர்ட் பண்ணாதீங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து விட்டிங்கன்னா அந்த நீடில் வந்து கட் ஆகும். லைட்டாக இப்படி ஒரு 90 டிகிரி ஆங்கிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் இப்படி கொடுத்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து கரெக்டாக வருங்க. பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிட்டு. அதே எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணும்போது வந்து ஃப்ரீயாக வந்து விடணும். கீழே த்ரெட்டு பிடிக்கிறதும் வந்து ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த நீடிலோட ஷார்ப் வந்து நீங்கள் நீடில் படாமல் பார்த்துக்கணும். அதாவது த்ரெட்டில் வந்து படாமல் பார்த்துக்கணும். அழகாக இந்த மாதிரி சில பேர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி த்ரெட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போயிருந்தால், சப்போஸ் இந்த நார்மலாக த்ரெட் இல்லாமல் இப்படி பிரிஞ்சு போயிருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த த்ரெட் இப்படி பிரிஞ்சு போயிருக்கும். இந்த நீடில் வந்து இப்படி மாட்டி இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படியே வந்து இப்படி உள்ளே நம்ம நீடில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணோன்னா அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுக்கும்போது ஆப்போசிட்டில் வர த்ரெட் வந்து இப்படி உங்களுக்கு கட் ஆகிடும், பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நீடில் இப்படி மாட்டாமல் இப்படி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கீழே ரொம்ப நீடில் வந்து இப்படி இறக்க வேண்டாம், லைட்டாக இறக்கி ஸ்டிச் பண்ணாலே போதும். அழகாக நீடில் ஒரே ஒரு சுற்று கீழே வந்து த்ரெட்டை சுற்றிட்டு இப்படி மேலே எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நீங்கள் அதேமாதிரி த்ரெட் வாங்கும்போது வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அழகாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரும். யாராலையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அழகாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டார்டிங்கில் கட் ஆனாலுமே சரி, ஒரு 2 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகாது. த்ரெட் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு போகாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அதே மாதிரி இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அங்கே பாருங்கள், இந்த நீடில் இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கீழே இப்படி இறக்கியும் வந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி த்ரெட்டை வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டுக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. கீழே அதே மாதிரி ஒரே ஒரு தடவை வந்து அந்த த்ரெட்டை அப்படியே சுற்றி எடுத்தால் போதும். ஒரே ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி அழகாக எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிகிட்டே போகலாம். த்ரெட்டு வந்து நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த த்ரெட் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த த்ரெட் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து சில த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. நம்ம த்ரெட்டு வாங்கும்போது எந்த சிக்கும் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த த்ரெட்டு ஸ்மூத்தாக. ஆனால் ஒரு சில த்ரெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி. இந்த த்ரெட் வந்து பார்க்கும்போது மொத்தமாக அதாவது ஒரு அடர்த்தியாக வந்து த்ரெட் இருக்குது. ஒரு சில த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டே வந்து அந்த சுற்றி வச்சுருக்காங்க இல்லையா ரோலில், அதுவே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். த்ரெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி த்ரெட் வந்து வாங்காதீங்க. ஏன்னா அந்த த்ரெட் வந்து சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு போயிடும். லைட்டாக வந்து நீடில் பட்டாவே வந்து அந்த த்ரெட் வந்து அதிகமாக பிரிஞ்சு போகும். த்ரெட் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அயன் நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த த்ரெட் அந்த நீடில் வந்து நல்லா ஸ்மூத் ஆகி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். புதுசாக ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நீடில் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து கட் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நீடில் வந்து
ஒரு வேஸ்ட் கிளாத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத்லேயே கூட இந்த மாதிரி சும்மா பஞ்ச் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த நீடில் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.